ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கெல்லாம் எப்பயுமே வாரத்தில் ஒரு நாளாச்சும் இந்த குக்கிங்லேருந்து ரெஸ்ட் கிடைக்காதா அப்படின்னு தோணும் போதெல்லாம் எனக்கு கை கொடுக்குற ஒரே ரெசிபி இவர் தான். இந்த ரெசிபி எனக்கு ஒரு நாள் மட்டும் இல்லை, மேக்ஸிமம் 2 days எனக்கு ரெஸ்ட் கொடுக்கும் வாரத்தில். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தேன், அதில் பாதி காலி ஆகிடுச்சு. சுத்தமாக காலி ஆகிறதுக்கு முன்னாடி செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு தான் திரும்ப ரெடி பண்ணுறேன். எல்லாருமே இந்த தக்காளி தொக்கு பார்த்தீங்கன்னா புளியெல்லாம் போட்டு அது வெறும் ரைஸுக்கு மட்டும்தான் செட் ஆகும், டிஃபனுக்கெலாம் செட் ஆகாது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். அடிகனமான பேனில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. வெந்தயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுமே ஒரு கை நிறைய நாட்டு பூண்டு தட்டி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதும் 1/2 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்து கண்ணாடி மாதிரி நல்லா வதங்கிடணுங்க. அதுதான் டேஸ்ட்டு நமக்கு கொடுக்கும். 1/2 கிலோ தக்காளி அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறதால 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நம்மளுடைய பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும், ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் எப்பயுமே தானும் கெடாது, தன்னை சார்ந்தவங்களையும் கெட விடாது. அதனால தான் அதுக்கு பேரே நம்ம நல்லெண்ணெய்னு வச்சுருக்கோம். பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாமே பச்சை வாசனை போய் நல்ல எண்ணெய் கசிகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இதில் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் கூட வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்து இதை அப்படியே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் ஆனாலும் கெடாது. நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய். புளியை குறைச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்ல இளமையாக இருப்பீங்க, எப்பயுமே ஒரு யங் லுக் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு புளியை கம்மி பண்ணிவிட்டு அந்த புளிக்கு பதில் நம்ம தக்காளி அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா யங் லுக் கிடைக்கும். குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த மனம் சுவை மாறாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். 7 மாதம் 8 மாதம் வரைக்குமே அந்த மிளகாய் தூள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். காரக்குழம்பு, வத்த குழம்பு, வறுவல் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 ரெசிபி அந்த குழம்பு மிளகாய் தூள் வச்சே நீங்கள் செஞ்சிடலாம். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுக்குற ரெசிபி எதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எள்ளுருண்டை பிடிக்க வராது, எனக்கு ஈஸி மெத்தட் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். அந்த மெத்தட் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.